வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரவுடித்தன காடைத்தன வன்முறை முயற்சிகளுக்கு பெயர் தொழிற்சங்க போராட்டம் அல்ல, மனோ கணேசன் தெரிவிப்பு. ஜாலில் பேருந்து நடத்துனர் மீது கத்திக்குத்து, அண்ணனை உசுப்பேற்றிய மனைவிக்கு நேர்ந்த கதி. வவுனியா வைத்தியசாலையில் நேர்ந்த விபரீதம், கர்ப்பிணி தாயும் குழந்தையும் பலி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோரும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை. ஜாழ் போதனா வைத்தியசாலையின் முறையற்ற செயல், இறுதி சடங்கில் ஏற்பட்ட குழப்பம். பிரபல வர்த்தகரிடம் மில்லியன் கணக்கில் பணம் கேட்ட மைத்திரி, வெளிவரும் அதிர்ச்சி தகவல். விடுதலை புலிகளின் நகை பணத்தை மீட்க முயன்ற படைத்தரப்பினர் கைது. இழுத்தடிக்கப்படும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், அரசின் வெற்றி கோஷம் அம்பலம். நாடாளுமன்ற ஆசனத்தை இழக்கும் விஜயதாச ராஜபக்ஷ, எச்சரிக்கும் மொட்டு கட்சி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவதாக சொல்லி ரவுடித்தனம் காடைத்தனம் செய்கின்றதா என்று கேட்க விரும்புகின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். கண்டி புசலாவியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி எம்பி வேலுகுமார் மீது இதோக அங்கத்தவர்கள் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சி பற்றி இன்று நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் மனோ கணேசன் மேலும் கூறியுள்ளதாவது: தனது அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியான இந்த தொழிற்சங்கத்துக்கு பொதுவொலி போராட்டங்களின் போது மதுபோதையை தவிர்த்து ஒழுக்கத்துடன் சட்ட ஒழுங்கை கடைபிடிப்பது அறிவுரை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கேட்டுக்கொள்ளவும் விரும்புகின்றேன். இது தொடர்பில் வேலுகுமார் எம்பியை கண்டி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரிடம் முறையீடு செய்யும்படியும் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பும்படியும் கூறியுள்ளேன். மேலும் இது பற்றி சற்று முன் சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர் ரான் அலசிடம் உரையாடி இந்த வன்முறை காடையர்கள் வேலுகுமார் எம்பியை வன்முறையில் கொல்லப்பட்ட எம்பி அமரகீர்த்தியின் நிலைமைக்கு தள்ளிவிட முயல்கிறார்களா என்று கேட்டேன். வேலுகுமார் எம்பியை தூஷண சொற்களை பயன்படுத்தி பேசி பயமுறுத்தி ஒரு முறையில் பிரதிநிதியேற்ற முறையில் அவரது தனது கடமைகளை செய்ய விடாமல் தடுத்த நபர்களின் அடையாளங்கள் காணொளியில் உள்ளன. அதன்படி அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படியும் கூறியுள்ளோம் என மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள பெண்கள் பாடசாலையில் கல்வி பயில்வதாக கூறும் இரு பெண்களின் செயற்பாட்டால் மினி பேருந்து நடத்துனர் ஒருவர் கத்திக்குத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த சனிக்கிழமை குறித்த இரு யுவதிகளும் நகர பகுதியில் நின்ற பலாலி வீதியால் வயாவுலான் வரையில் செல்லும் மினி பேருந்து ஒன்றில் ஏறியிருந்துள்ளார்கள். பின்னர் பல தடவைகள் கீழே இறங்கி பல இடங்களுக்கு சென்று வந்ததாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக நடத்துனருக்கும் யுவதிகளுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு நின்றவர்களின் தகவல்களின்படி மினு பேருந்து நடத்துனர் யுவதிகளை தரக்குறைவாக ஏசவில்லை என்றும் யுவதிகளை அதிகமாக வாய் காட்டினார்கள் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் குறித்த மாணவிகள் பாடசாலை சீருடையில் இருக்கவில்லை என்றும் அங்கிருந்தவர்கள் கூறுகின்றார்கள். ஜாலில் பாடசாலை மாணவிகளுடன் முறையற்ற விதமாக நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடந்த விவகாரத்தில் தனியார் பேருந்து சங்கத்தின் மிரட்டலுக்கு அஞ்சி கோப்பாய் போலீசார் செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை போலீசாரால் கைது செய்யப்பட்ட 19 வயதான மாணவி எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமது தரப்பு முறைப்பாட்டை போலீசார் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாக மாணவியின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியலறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளதுடன் அவரது வயிற்றிலிருந்த சிசுவும் மரணமடைந்துள்ளது. மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி தாயொருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது வைத்தியசாலை விடுதியில் உள்ள குளியலறைக்கு சென்ற நிலையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கர்ப்பிணி தாய் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்ட போதிலும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின்
இருவரின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை கோரி பல வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளினூடாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்மொழிவை முன்வைக்க இலங்கை கத்தோலிக்க திருச்சபை திட்டமிட்டுள்ளது. கடந்த மற்றும் தற்போதைய அரசாங்கங்கள் 5 வருடங்கள் நிறைவடைந்த போதிலும் தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சதி அல்லது அதற்கு மூளையாக செயற்பட்டவர்களை வெளிப்படுத்த தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு கலவரத்தின் போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவே தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார். பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் கடமை தவறியதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கூறப்பட்ட கொழும்பு வடக்கு பிரதிநிதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனே தற்போது போலீஸ் மா அதிபராக செயற்படுகின்றார். இந்த நிலையில் நீதியை எதிர்பார்க்க முடியுமா என மல்கம் ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. இச்சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கருங்காலி காரைநகர் பகுதியில் வசித்து வந்த சின்னையா என்பவரது சடலமே இவ்வாறு மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்து 71 வயதுடைய நபர் கடந்த 26/3/2024 அன்று சங்கானை பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானார். இந்நிலையில் சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதனையடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 2 மணியளவில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் ஏற்பட்ட மரணம் என்ற காரணத்தினால் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மானிப்பாய் காவல்துறையினர் வைத்தியசாலைக்கு சென்ற வேளை அங்கு சடலமில்லை. இந்நிலையில் மீண்டும் சடலத்தை வைத்தியசாலைக்கு எடுத்து வந்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னரே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். வைத்தியசாலை தரப்பின் அசம்பந்தமான இச்சம்பவத்தினால் இறுதி சடங்குகளில் தடை ஏற்பட்டதுடன் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தினமும் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை நிர்வாகம் தூக்கத்தில் இருக்கின்றதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் நீதித்துறையை அவமதித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்காலத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வர்த்தகர் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாகவும் இது தொடர்பில் முன்னாள் அதிபரிடம் வினவிய போது அவ்வாறானதொரு சந்திப்பு இடம்பெற்றதை அவர் ஒப்புக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க அவரது பாதுகாப்பு மற்றும் நிதி விவகாரங்களுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது பயன்படுத்துவது எவ்வளவு நியாயமற்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சிலாவத்துறை காவல் நிலையத்தை அண்டிய இடத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பணம் மற்றும் நகைகளை மீட்பதற்காக குழி தோண்டிய சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் மற்றும் காவல்துறை சார்ஜென்ட் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டதாக சிலாவத்துறை கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சிலாவத்துறை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் அனுராதபுரம் காவல் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த கடற்படை சிப்பாய் மற்றும் காவல்துறை சார்ஜென்ட் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 தொடக்கம் 38 வயதுடைய நாவுல மேனிக்தென மற்றும் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களில் ஒருவர் சாரதி எனவும் மற்றையவர் தொழிலாளி எனவும் காவல்துறை விசாரணைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளது.
இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அதிபர் தேர்தல் முடியும் வரை இழுத்தடிக்கப்படுமா எனும் சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதன் நடவடிக்கை காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது உதய கம்மன்பில எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையின் கடனை மறுசீரமைப்பது தொடர்பில் தற்போது அரசாங்கம் 3 தரப்பினரிடம் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடு என்பதை அறிவித்து தற்போது 2 ஆண்டுகள் ஆகியுள்ளன. இதுவரை கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகள் சரிவர முன்னெடுக்க அரசாங்கம் தவறியுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள உடனடியாக நடவடிக்கை எடுத்தன. இவ்வாறாக இலங்கையும் செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில் அதிபர் தேர்தல் வரை கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் இழுத்தடிக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். எனினும் அனைவரும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுகின்றமை சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கடனுதவி கிடைக்கப் பெறுவதில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது நாடாளுமன்ற ஆசனத்தை இழக்க நேரிடும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த நியமனம் தொடர்பில் விரைவில் பேச்சுக்களை முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என திஸ்ஸ குட்டியாராச்சி கூறியுள்ளார். அரசியல் வட்டாரங்களில் விஜயதாச ராஜபக்சவின் நியமனம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தெளிவான விஜயதாச ராஜபக்ஷ தனது கட்சியின் கொள்கைகளை மீறும் வகையில் தற்போது சுதந்திர கட்சியில் பதவியேற்றுள்ளதாக திஸ்ஸ குட்டியாராச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் இவ்வாறாக செயல்படும் உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை மற்றும் நாடாளுமன்ற உறுப்புரிமை ஆகியவை நீக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.